கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். என்ன அந்த டாக்டர் புண்ணிய போடி வரே நான் தான் ஆளே நான் சொன்னா ரைட் வரேன். அம்மா சரிடா வாசல அந்த டர்ம போங்க யார் மாரே போன் போறேமா அம்மா இதனாலே நான் புண்ணிய போடி வந்துட்டாருமா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நன்றி மேடம். அம்மா கதையை சொல்லிட்டுங்களாங்கம்மா. என்ன டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்லைங்கம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க சொன்னது சாப்பிடுறது இல்ல இல்ல அதெல்லாம் வேணாங்கம்மா. சரி சொல்லு. அதாவதுமா, நம்ம ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க போறோம். நம்ம கதாநாயகன் பாத்தீங்கன்னா கிராமத்துக்காரன், காலேஜ் போய் படிக்க போறேன். பொங்கல் பிள்ளையெல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளைகள பேசுறதுக்கு ஒரே கூச்சப்பட்டு போயிடுறான். அவனுடைய அந்த கேரக்டரை பார்த்துட்டேன். கதாநாயகி அவன் மேல லவ்வே வருது. சரிங்களா? அப்ப ஒரு நாள் எடுக்கும். கதாநாயகன் கீழே இருந்து அப்படியே 1வது கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து 4வது மாடிக்கு ஏறிக்கிட்டு இருக்கான். கதாநாயகி 4வது மாடில இருந்து கீழே இறங்கிட்டே இருக்கிறான். இவன் ஏறான், அவன் இறங்குறான். அங்கதே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். என்னையா கதை சொல்றேன்? அரைச்ச மாதிரி படமே பார்த்தது இல்லையா? தமிழ் படம்லாம் இல்ல மேடம். சொல்லிக்கிட்டு இல்ல மேடம், இந்த ட்விஸ்ட நீங்க கேளுங்க. அவன் அப்படியே இறங்கி வரப்ப 3வது மாடியில வந்து வாழைப்பழத்தோல் வலிக்கு சரக்குன்னு வலிக்கி விட்டுறது. நம்ம கதாநாயகனும் விறுவிறுன்னு 3வது மாடிக்கு வந்தவன் வேகமா ஓடி போய் கதாநாயகியை தாங்கி பிடிக்கிறான். அங்க லவ் ஸ்டார்ட் ஆகுது மேடம். அப்படியே கேமரா வருது. என்னையா கதை சொல்ற? அரைச்சுக்கிட்டு என்ன கதை சொல்ற? இல்ல மேடம், இதுல ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னு கேட்கணும். சொல்லுங்க. கதாநாயகிக்கு 25 வயசு, கதாநாயகனுக்கு 20 வயசு. இதுவும் தான் வந்திருக்கேயா எல்லா படத்துலயும். இல்ல மேடம், அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. என்ன மிஸ் பண்றேன் சொல்லுங்க. அதாவது கதாநாயகி தாங்கி பிடிச்ச உடனே தண்ணி கொட்டுறத காமிக்கிறோம், அருவி கொட்டுறத காமிக்கிறோம். அதுக்குதான் நான் நயகரா ஃபால்ஸ் அமெரிக்கா போலாம்னு இருந்தேன். அங்க அந்த அருவி கொட்டும் பாத்தீங்களா? அப்படியே கதாநாயகி கட்டி பிடிக்கிறத காமிக்கிறோம். அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு வந்துடுறோம். ஆப்பிரிக்காவுக்கு வந்து வேற அறுத்துக்கிட்டு இருக்காங்க. கதை சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த போன் வந்து வேற டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. திரும்ப சொல்றேன் மேடம், வந்திருக்கேன். சொல்லுங்க. அப்படியே நயகரா ஃபால்ஸ் போய் தண்ணி கொட்டுறத காமிக்கிறாங்க. இங்க வந்து இவங்க ஜோடிகள் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்படியே திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு வரும் மேடம். அந்த யானை எல்லாம் கூட்டமா ஓடுது. அதை காமிச்சு அப்படியே நம்ம கதாநாயகி காமிக்கிறோம். சரி, யானை கூட்டம்லாம் டிஸ்கவரி சேனலா படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்ல மேடம், உங்களுக்கு காமிக்கணும். கதாநாயகனுக்கு கதாநாயகி இருக்க லவ் காமிக்கிறதுக்கு இது ஒரு வழி. நீ நயகரா ஃபால்ஸ் அனுப்பதையும் அந்த காட்டுல யானை ஓடுறதையும் காமிச்சீங்கன்னா அவங்க காதல் அவ்வளவு ஆழமான காதல்னு ஆரியன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் கிடையாது, அப்படியே சுத்தவாந்து போறோம். ஏன் சுவிட்சர்லாந்துல என்ன செய்ய போறேன்? அங்க ஒரு டூயட் சாங் எடுக்கணும் மேடம். தமிழ்நாட்டு ரசிகனா நீங்க தேர்தல உட்கார வைக்கிறீங்கன்னா ஒரு டூயட் சாங் போடணும் மேடம். டூயட் சாங் போட்டாதே அவன் வந்து அமெரிக்க சீட்ல உட்காந்து படத்தை பண்ணான்.
சரி, அப்ப காலேஜ் எங்க இருக்குது? இது கதாநாயகன் எங்க இருக்கேன்? மேடம் நல்லா கவனிச்சுக்கங்க, ம் முக்கியமான விஷயம். ம் காலேஜ் கரடிக்கல்ல இருக்கு. சரி, கதாநாயகன் எருமநாட்டின்பட்டியில இருந்து வரேன். கதாநாயகி கதாநாயகன் குடிவரட்டிப்பட்டியில இருந்து வரான். ஒரே மிருகவாடையா இருக்கு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்துன்னுகிட்டு. டேய், பேசி பேசி எனக்கு ஒரே பசியா இருக்குடா, ஏதாவது கொண்டு வாடா சாப்பிட. என்னமா சொல்லுயா? அதான் மேடம், அதாவது 2 லவ்வர்ஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கதாநாயகிய அந்த ஊருக்கு பண்ணையார் மகன் காதலிக்கிறான். ஆனா நம்ம கதாநாயகி அவனை காதலிக்கல. அப்ப பண்ணையார் மகன் என்ன செய்யறான், நம்ம கதாநாயக கடத்திட்டு அப்படியே போய் காட்டு பங்களாவை அடைஞ்சிருக்கான். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பிரேசில் போறோம். பிரேசிலுக்கு எதுக்கே போறோம்? பிரேசில்ல தான் மேடம் அமேசான் நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அமேசான் நதிக்கரையில அடர்ந்த காடு, உலகத்திலே அடர்ந்த காடுங்கிறாங்க. அங்கதே நம்ம வில்லனுக்கு காட்டு பங்களா இருக்கு. அங்க கடந்து கொண்டு வச்சிடறான் மேடம். நம்ம கதாநாயகன் தேடி கிளம்புறான் மேடம். நம்ம கதாநாயகனும் கதாநாயகி தேடி டவருக்கு போறேன். அதாவது பாரிஸ்ல எடுக்கணும். டவருக்கு போய் பார்த்தா அங்க ஒரு 1000 அடியாள் இருக்கான். இல்லைன்னா நம்ம கதாநாயகன் இருக்கான். ஆனா நான் கதாநாயகன் ஒரு போல்டான கேரக்டர் காமிக்கிறேன் மேடம். ஒரு அம்மார் மாதிரி, ஒரு அர்ஜுன் மாதிரி தைரியமான ஆளா நான் காமிக்கிறேன். இதுல இன்னொரு ட்விஸ்டும் நான் வைக்க போறேன். என்ன ட்விஸ்ட் நீங்க கேட்கணும். சொல்லு. கதாநாயகன் கைய வந்து வில்ல கட்டி போடுறேன். ஆனாலும் நான் கதாநாயகன் சும்மா விடல மேடம். கதாநாயகன் ஃபைட் பண்ண வைக்கிறேன். ஒரு டைரக்டா நான் கதாநாயகன் ஃபைட் பண்ண வைக்கிறேன். பறந்து காலே அடிக்கிறேன். நான் கதாநாயகன் அடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு கதாநாயகன் காப்பாத்தி ஒண்ணு சேர்றான். ஆரம்பத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த திரும்ப கொண்டாந்து போடுறோம். அந்த பிளேட் போட்டு அந்த பிளேட் கேட்டு அவங்க பேரண்ட் அந்த இடத்துக்கு வராங்க. பேரண்ட் பாரிஸ்க்கு வராங்களா மேடம்? இந்த நம்ம கதாநாயகனும் கதாநாயகி இந்தியாவிலேயே இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் இந்தியாவிலேயே இருக்காங்க. நம்ம நயகரா ஃபால்ஸுக்கு போறோம், ஆப்பிரிக்காவுக்கு போறோம், சுவிட்சர்லாந்து போறோம், பாரிஸுக்கு போறோம், பிரேசிலுக்கு போறோம்னா நம்ம ரசிகனை சீட்லயே உட்கார வைக்கணும் மேடம். இந்தியாவுக்குள்ள கடை நடந்தாலும் நம்ம அப்படியெல்லாம் போய் காமிச்சாதேன் ரசிகன் தம் அடிக்காம வெளியே போகாம உட்காந்துட்டு கை தட்டுவா, விசிலடிப்பா, எல்லாமே செய்யலாம். ஓப்பனிங் டே அன்னைக்கு என்ன பண்ணுவான், கட்ட விட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணா ரோட்ல குத்தாட்டம் போடுவான். அந்த அளவுக்கு ரசிகனை நம்ம கொண்டு வரணும். என்ன பேர் வைக்க போறீங்க? நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். நான் படம் எடுக்கிறதுக்கே 1 வாரம் தான் டைம் போட்டிருக்கேன். ஆனா இந்த தலைப்புக்கு 1 மாசம் யோசிச்சிருக்கேன். பைத்தியம், காதல் பைத்தியம். நல்லா இருக்கா மேடம்? சூப்பர் மேடம், அற்புதமான தலைப்பு மேடம். பைத்தியக்காரனே மாத்திடுவோம் மேடம். மேடம் மேடம் ஏன் ஐயா இருக்காங்க மேடம், மாணிக் மேடம் சிட்டா பறந்து வருவாங்க மேடம். அவனை வச்சு படம் எடுத்தீங்கன்னா படம் சில்வர் ஜூப்ளி. நீங்க சந்தேகமே பட வேண்டாம். டேய் மாணிக் வாடா. நீங்க பையனை ஒரு ரொமான்டிக் லுக்கோட சொல்லுங்க பாப்பா. மேடம் ரொமான்டிக் லுக் இல்ல மேடம், எல்லாம் பாருங்க. நீங்க ரொமான்ஸ் பண்ண சொன்னா ரொமான்ஸ் பண்ணுவேன், வில்லனை அடிக்கிறேன்னா அடிப்பேன். 1000 பேர் வந்து ஒரே ஆளா அடிச்சு காலி வருவேன். அந்த அளவுக்கு திறமை என் புள்ளட்ட இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸோட பாசத்தை கொட்டணுமா, தங்கச்சியோட பாசத்தை கொட்டணுமா, எல்லா வேலையும் காமெடி பண்ணணுமா, எல்லாமே செய்வேன் மேடம். எதிர்காலம் அமைதியா பிடிச்சேன். அப்படியா? எங்க ஒரு ரொமான்டிக் லுக்கோட சொல்லுங்க. டேய் மானே, ப்ரொடியூசர் சொல்றாங்க நீ விடுற ரொமான்டிக் லுக்க பார்த்து தமிழ்நாடே அசந்து போகணும். விடு ஒரு ரொமான்டிக் லுக் பாப்போம். போகும்போது நிப்பாட்றா,
என்ன முனிய கோடி உன் மயன் வந்து ரொமான்டிக் லுக் கூட சொன்னாக்க பயமுறுத்துற மாதிரி பண்றேன். மேடம் சூப்பர் ஐடியா மேடம். இவன் ரொமான்டிக் லுக் விட்டாலே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அப்ப பயமுறுத்துற மாதிரி நினைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழகா அழகா ஒரு படம் எடுத்துருவோம் மேடம். அரண்மனை 5 போதும் போதும் நிப்பாட்டு. இந்த படத்தை முதல்ல முடிச்சு அப்புறம் பாத்துக்கலாம் மேடம். என் மகனை கதாநாயகன் போட்டு எடுத்தீங்கன்னா படம் பிச்சுக்கிட்டு சில்வர் ஜூப்ளி தான் மேடம். சில்வர் ஜூப்ளி கொண்டாடாது, நான் தெருக்கோடிக்கு தான் போகணும். சரி நிக்க சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மகனே வெளியே வெயிட் பண்றா என்ன? நிசான் இங்க வாடா. முனியகோடி இவன் தான் எங்க அண்ணன் பையன். இதுதான் வந்து கதாநாயகனுக்கு சூட் ஆகும். என்ன மேடம் விளையாடுறீங்களா? மீசியே முளைக்காத சின்ன பையனை கதாநாயகனை போட சொல்றீங்களே மேடம். அதெல்லாம் மேக்கப் போட்டு கொண்டு வந்துடலாம். 1000 பேரை கிளைமாக்ஸ் அடிக்கணும் மேடம். 1000 பேரை நான் 2000 பேர் அடிப்பேன். தம்பி அப்படி கொஞ்சம் வா, அப்படி நில்லு. நான் சொல்ற ஆக்ஷனை அப்படியே பண்ணி காமி ராஜா, சரியா? பாசம், அறிவு, கோபம், இல்ல மேடம். எனக்கு நம்ம மீச முளைக்காத பையனை படம் போட்டு படம் எடுக்கிறது மாதிரி எனக்கு வந்து அது சரியா வரும்னு தோணல மேடம். அதெல்லாம் மேக்கப் போட்டு சூப்பரா பண்ணலாம் முனிகோடி. எனக்கு அது 1000 பேர் அடிப்பேன். அது ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பண்ணி பாரு, அப்ப தெரியும். அப்புறம் என் பையன் மேடம், என் பையன் மாணிக்கு இருக்கானே, அவனே வில்லனா போட்டுக்கலாம். வில்லனா போட்டுக்கலாம்றீங்களா? ஆமா. சரி, அப்ப என் பையன் மாணிக்க வந்து வில்லனா போடலாம். போட்டுக்கலாம்ல? சரி, ஓகே மேடம். தம்பிய கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லலாமா மேடம்? சரி நிசாந்த், அப்படி போய் கொஞ்சம் வெளியா. என்ன அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு போனா பட்ஜெட் என்ன ஆகுறது மேடம்? நான் வந்து ரசிகரை தியேட்டர்ல அப்படியே உட்கார வைக்கலாம். அமெரிக்காவை காமிச்சாம உட்காருவேன், ஆப்பிரிக்கா காமிச்சா உட்காருவேன் நான் நினைச்சேன் மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். எங்க ஷூட்டிங் வைக்கலாம் நீங்க சொல்லுங்க மேடம். வைகடம், கும்பக்கரை, சோத்துப்பாறை, மஞ்சள் ஆறு, புலிசெட்டி வெட்டி, அப்படி குடை ரோடு அப்படி எடுத்துக்கலாமே. ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் மேடம். சொல்லுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு டியூட் சீன் அமெரிக்காவில எடுக்கணும்னு சொன்னேன், ஆப்பிரிக்காவில எடுக்கணும்னு சொன்னேன். அவருக்கு அவங்களுக்கு ஆரம்பத்துல அந்த டியூட் சீனை இங்கே எடுத்துடலாம். அதுக்கு ஒரு செட்டு மட்டும் போடணும். அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும்? ஒரு ரொம்ப சிக்கனமா ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு செட்டு போட்டோம். 50 லட்சமா? மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா சுத்தி பாச்சு எடுத்து போடுவோம். ஜெயமங்கலம், வடுகப்பட்டி, மேமங்குளம், அணப்பட்டி, நிலக்கோட்டை, அது என்னமோ கவுஞ்சி, இப்படி சுத்தி குத்தி குத்தி எடுத்துவோம் மேடம். டியூட் சிம்பிளா முடிச்சுவோம் மேடம். என் கவலை அதுவே இல்லை மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல ஒரு பிச்சைக்கார ரோடு, அந்த ரோடு தான் படத்துக்கே உயிர் நாடி. படமே அந்த ரோடுல நிக்குது. அதுக்கு வடிவுக்கரசி மேடத்தை போடுவோமா அந்த ரோலுக்கு, இல்ல சரண்யா மேடத்தை புக் பண்ணுவோமான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்க மேடம். நீங்க என்ன மேடம் படம் எடுத்து முடிச்ச பின்னாடி அத வச்சு என்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பட்ஜெட் எவ்வளவு? இல்ல மேடம், நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். என்னை வச்சு நீங்க படம் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ப்ரொடியூசர் ஆயிடுவீங்க மேடம். படத்துக்கு பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா 500 கோடியில படம் எடுத்துடலாம் மேடம். மேடம் 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 ஐயோ, அட்வான்ஸே கொடுக்காம மேடம் மயக்கம் போட்டாங்களே, நான் எப்படி படம் எடுப்பேன்?